கடகராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். கடகராசிக்கு வந்து பாருங்க, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கீங்க, கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. 2023 இருந்து உங்க வாழ்க்கை தலைகீழா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டத்தில் இருக்கீங்க, கடுமையா உழைக்கிறீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, எல்லாமே உங்களுக்கு தடையா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் வந்து பாருங்க, உங்க ராசியில சூரியன் இருக்காரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சிம்ம ராசியில புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 3ஆம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. உங்க ராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில் இருக்காரு. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல ராகு மீன ராசியில் இருக்காரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாய் குரு ரிஷபராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் வக்ரமாவாரு. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க, 2ஆம் அதிபதி சூரியன் உங்கள் லக்னத்திலே, அதாவது உங்கள் ராசியிலே இருக்காங்க. குடும்பம் தனம் வாக்குஸ்தான அதிபதி சூரியன், அவர் ராசியில ஜென்ம ராசியிலே இருக்காங்க. அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, போராடிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். ஏன்னா 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. அவர் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே போயிடுவார். ஆரம்ப பகுதியே ஒரு சில பேருக்கு நல்ல சில விஷயங்கள் நடக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள்லாம் நடக்கிறது உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க. நல்லா இருக்குங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்குங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்கு, குருவோட பார்வையில் இருக்காரு. அப்போ முயற்சி பண்ணுங்க, விடாம முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஓரளவுக்கு நல்ல ஒரு மாதம்னு சொல்லிடலாம். 8ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரு. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. 8ல் சனி இருந்தா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அசிங்கமான பிரச்சனை அது இதுன்னு உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இழுத்து விட்டுரும். ஆனா சனி வக்கரமாகறதுனால அவர் இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். சரிங்களா? சில விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போங்க, யாரையும் நம்பாதீங்க, பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? ஏன்னா அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. ஆனா சனி வக்கரமானனால ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. சரிங்களா? ஏன்னா பூச நட்சத்திரக்காரங்களும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் கடுமையா பாதிப்பில் இருக்கீங்க. இந்த வருடம் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். 9ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. 9ல் ராகு இருந்துச்சுனாலே 9ஆம் இடத்துல அப்பாவை குறிக்கிற இடம். அந்த இடத்துல ராகு இருக்கிறதுனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஒரு சில பேருக்கு அப்பாவோட உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும், கவனமா இருங்க. சரிங்களா? மற்றபடி பிரயாணங்கள் எல்லாம், அப்போ தூர பிரயாணம் போறது, வெளியூர் போறது, வெளிநாடு போறது, அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். அதெல்லாம் உங்களுக்கு தடங்கள் கிடையாது. இப்போ வந்து 11ஆம் இடத்துல குரு இருக்காரு. 11ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் ரிஷபராசியில இருக்காங்க. அப்போ நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சார் வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, தோல்வி மேலே தோல்வியாக போயிட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கையே, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ஒரு போராட்டத்தில் இருக்கீங்க. ஆனால் இந்த மாதம் தடங்கள் இல்லாமல் இருப்பீங்க. சொந்த தொழில் ஓரளவு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். சரிங்களா? அடுத்தவங்களை நம்பாமல் இருந்தீங்கனாலே பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து பாருங்க, செவ்வாய் 26ஆம் தேதி செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி அவர் வந்து 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். குழந்தைகளை செட்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? கடகராசி நேயர்களுக்கு நிறைய தடங்களாக போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் திருமண தடங்களாக போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியல, சொந்த தொழில் அப்படியே தோல்வியாக தான் போயிட்டு இருக்குங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கடகராசி நேயர்கள் பாருங்க, பொதுவாகவே வந்து பாருங்க, தாய்ப்பாசம் உள்ளவங்களா இருப்பீங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பீங்க, இறக்க குணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். குழப்பவாதியாகவும் இருப்பீங்க. ஏன்னா சந்திரங்கிறது நீர் கிரகம். நீர் வந்து ஒரு இடத்துல நிற்காது, அப்படி போயிட்டே மூவ் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அதே தான். மைண்ட் ஒரு ஸ்டடி இருக்காது. அதனால யாரையும் நம்பாம இருங்க. சரிங்களா? அடுத்தவங்களுக்காக உதவி பண்ணி, அடுத்தவங்களுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னு சொல்லிடலாம். ஏன்னா அஷ்டம சனி 2023 இருந்தே உங்கள் வாழ்க்கை போராட்டமாக தான் போயிட்டு இருக்கு. கவனமாக இருக்கணும். சரிங்களா? பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் புதுசாக பாதிப்பு வராது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இந்த வருஷம் பாதிப்பு வரும். ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் கேது 3ஆம் இடத்துல கன்னி ராசியிலிருந்து குரு பார்க்குறார். குருவோட பார்வை விழுகுது. அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சி முழுமையாக உங்களுக்கு உடனே நடக்கலினாலும் சின்ன சின்ன தடங்கள் வந்தால் கூட
நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். சரிங்களா? சின்ன சின்ன தடங்கள் வந்து அதுக்கப்புறம் நடக்கும். 8ஆம் இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்காருங்க. அதனால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போங்க. லவ் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிடாதீங்க. சரிங்களா? இரவு நேர பிரயாணங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு சுக்கிரன் இந்த மாதம் உங்கள் சுக்கிரன் வந்து பாருங்கள், இந்த மாதம் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் நீச்சமானாலும் கூட அவர் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா தான் நடக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அதாவது சுக்கிரன் கெட்டு போயிடுறாரு, இருந்தாலும் குருவோட பார்வை, இழந்த ஒளி மீண்டும் கிடைக்குதுன்னு அர்த்தம். நல்லா இருக்குங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். ஏன்னா தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே வந்துடுறாரு. அப்போ பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு சரிங்களா? வளர்ச்சி இருக்குங்க. பணம் வரும். பணம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு யார் மூலமாக உதவி கிடைக்கும், இல்லை கடன் கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி பேங்க் லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த மாதம் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா கடனில் தானே போயிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கை. கடன் வாங்குறீங்க, அந்த கடன் அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குறீங்க, அதை அடிக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்குறீங்க. இப்படியே தான் வாழ்க்கை அப்படியே ரொட்டேஷன்லேயே தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதம் சொல்லலாம். பணம் வருங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. 11ஆம் இடத்துல குரு இருக்காங்க. 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு. சனி பயிற்சி தான் உங்களுக்கு சரியில்லை. ஆனால் அந்த சனி வக்ரமானனால ஒரு சில மாற்றங்கள், இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலன் கொடுப்பாரு. இப்போ கெட்ட விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த மாதம் அது கெட்டது நடந்துட்டு இருந்தால் கூட அதில் ஒரு சில நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? ஆனால் சமாளிப்பீங்க. சனி வக்ரமாக இருக்கிறனால அவர் ஸ்லோவாக இருக்கிற கிரகம் ரிவர்ஸாக அப்படியே வேகமாக செயல்படுறாருன்னு அர்த்தம். அதனால் சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். சரிங்களா? இருந்தாலும் அஷ்டம சனி போயிட்டு இருக்கு, மறந்துட வேண்டாம். யார்ட்டையும் பணத்தை கொடுத்து மாட்ட வேண்டாம். யாரையும் நம்பாமல் இருந்தீங்கனாலும் அது பெரிய விஷயம். சரிங்களா? தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க. ஏற்கனவே தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதம். புதுசாக தொழில் ஆரம்பிக்க வேண்டாம், பெரிய நஷ்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். நான் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேங்க சார், லாட்ரி ரேஸு, அந்த பங்குச்சந்தை சூதாட்டம் இதில் போய் இறங்கலான்ட்டு இருக்கேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அதை நினைக்க வேண்டாம். ஏன்னா பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? அதனால் கவனமாக இருங்க. சரிங்களா? வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வேலை கிடைச்சிடும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம். சரிங்களா? பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. கடகராசி நீங்கள் 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. அதை பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க? உங்கள் வயசு என்ன? ஏஜ் என்ன? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க. 20 வயசுல இருப்பாங்க, 25, 30, 40, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது? ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் தான் மனுஷனோட உடம்புல இருக்கு. அப்போ இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் நீ என்னென்ன நடக்கும், அப்போ ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தெளிவாக சொல்லிடும். ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்லிடலாம். இது நடக்கும், இது நடக்காது, அக்யூரேட்டாக நடக்கும், நடக்காது சொல்லிடலாம். ஏன்னா நவகிரகங்களோட கண்ட்ரோலில் தான் மனுஷங்க இருக்காங்க. நவகிரகங்களோட தாக்கத்தில் தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? யாராக இருந்தாலும் நவகிரகங்களோட தாக்கம் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா நவகிரகங்கள் தான் மனுஷனை முழுமையாக ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, கண்ட்ரோலில் இருக்கு. நவகிரகங்களோட கண்ட்ரோலில் தான் மனுஷன் இருக்காங்க. அதனால உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, ரொம்ப முக்கியம். உங்கள் சுய ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்கள் நேரம் எப்படி இருக்குது, எப்போ நல்லா இருப்பீங்க, எப்போ ஜெயிக்க போகிறீங்க, எப்போ செட்டில் ஆக போகிறீங்க, பிரச்சனையிலேருந்து எப்போ வெளிவர போகிறீங்க, எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.